சிவபக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நாம் பார்க்க உள்ளது கோயிலில் சுத்தம் செய்யக்கூடிய பணியை பற்றி. அப்படி கோயில சுத்தம் பண்ணா என்ன கிடைக்கும்? ஏன் கோயில அடியார்கள் எல்லாம் ஒரு ஒரு கூட்டமா சேர்ந்து இந்த சுத்தம் செய்யக்கூடிய பணி, அதான் உழவார பணின்னு சொல்லுவாங்க. அப்பர் மிகவும் சிறந்து செய்த பணி. அந்த பணிய பற்றி நாம் இந்த காணொளியில் காண்போம். தெளிவு குருவின் திரு மேனி காண்டல், தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். உழவார பணி. உழவார பணினா என்னன்னா, திருநாவுக்கரசர் மிகவும் சிறப்புமிக்க செயல்களை செய்தார். ஆலயம் ஆலயமாக சென்று அந்த கோயில் இருக்கக்கூடிய புல் பூண்டுகள் மற்றும் அழுக்கா இருக்கிறதெல்லாம் சுத்தம் செய்து இந்த மாரி கோயிலை சுத்தப்படுத்துறது தான் உழவார பணின்னு சொல்லக்கூடியது. அந்த உழவார பணியை இப்போ நம்ம நிறைய இந்த காலகட்டத்தில் நம்ம நிறைய பார்ப்போம். பெரிய பெரிய கூட்டமாக கோயிலை சுத்தம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் சில பக்தர்கள்லாம் வந்து அது என்னன்னு தெரியாது. நிறைய பேருக்கு இப்போ தெரியும். ஆனால் சில தெரியாத மக்களுக்கும் தெரியாத மக்களுக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொளி. உழவார பணின்னு சொல்றது வந்து மிகவும் சிறந்தது. சரி, அந்த உழவார பணி செஞ்சா என்ன ஆகும்? கோயிலை சுத்தம் பண்ணா என்ன கிடைக்கும்? சாமியிட நெருங்கலாமா? சரி, அடுத்து வேற என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு கோயில் இந்த செடி புடுங்குது இதெல்லாம் பண்ணா என்ன கிடைச்சிட போகுது? சாமியை போயிட்டு அழகா அர்ச்சனை பண்ணோமா, அபிஷேகம் பண்ணா, இதை பண்ணா சாமியிட நம்ம இந்த வேலையே செய்யலாமே, இதை ஏன் செய்யணும்? அதுதான் இறைவனை நெருங்கிறதுக்காக வேற வழியெல்லாம் இருக்குது. நாம ஏன் இதை தேர்ந்தெடுக்கணும்? இதை தேர்ந்தெடுத்தே ஆகணும். ஏன்னா அதை விட இதுதான் வேகமா அடையக்கூடிய வழி இறைவன் அடையறதுக்கு. என்னதான் கோயிலுக்கு அர்ச்சனையோ ஆராதனைகளோ நீங்க பார்த்தாலுமே, ஒரு ஆலயத்துல செடி புல்லு பூண்டு இதெல்லாம் நீ சுத்தம் பண்றது இறைவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. நீ இறைவனுக்காக அவருக்காக உன்னால எதையுமே செய்ய முடியாது. இறைவன் அடியவருக்கு தொண்டு செய்யறதோ மற்ற உயிர்களுக்கு அன்பு செய்வதோ எல்லாத்துக்கும் பலனாக நம்மளை சாமி உயர்த்துறாரு, எல்லாத்தையும் செய்யறாரு. சிவத்துக்கு யாராலையும் எதையுமே செய்ய முடியாது. அவர் மேல அன்பு வைக்கலாம், அந்த அன்பை தவிர வேற எதையும் அவருக்கு செய்ய முடியாது. அவர் மேல எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு வைத்தாதான் உண்மையான அன்பு. எதிர்பார்ப்பு வைத்து நம்ம அன்பு வைத்தா அது வேஸ்ட். அது அப்ப இறைவனுக்கு அன்பை மட்டும் தான் நம்ம செலுத்த முடியும். அப்ப இந்த உழவார பணி என்ன பண்றது? உன்னுடைய ஆன்மா சுத்தம் பண்ண, உன்னை நீ இறைநிலைக்கு கொண்டு செல்ல, உன்னை நீ சுத்தம் பண்றத தவிர கோயிலை நம்ம சுத்தம் பண்ண போறதெல்லாம் கிடையாது. கோயில்ல புல்லு பூண்டு தான் நன்றி சொல்லணும். அதை நீ புடுங்கவும் அதை நீ சுத்தம் பண்ணவும் என்ன ஆகுனா, உன்னுடைய ஆன்மானது சுத்தமாகும், உன்னுடைய மனமானது சுத்தமாகும், உன் உள்ளமானது இறைவனை நினைத்து உருகும் தன்மையில வரும். அதே போல உடல், நமக்கு இந்த காலகட்டத்தில் ஏகப்பட்ட நோய்கள் சொல்லிட்டே போல, அவ்வளவு நோய்கள் இருக்குது. அப்ப இந்த நோய்கள் இருந்தெல்லாம் நீங்க தவிர்க்கணும் அப்படின்னா, இந்த ஆலயத்துல உடலை கொண்டு உழைக்கக்கூடியது நல்லா உழைச்சிரு. மண்ணு கல்லுன்ட்டு சுத்தி சுத்தி இந்த உழைக்கக்கூடியதெல்லாம் நல்லா வேர்வை வரக்கூடிய வேலை தானே உழவார பணி. அப்ப இதை செய்ய என்ன ஆகுனா, உங்க உடல் வலியோ உங்க உடல் இருக்கக்கூடிய உபாதைகளால உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. நீங்க உழவார பணி செய்தவர்களா இருந்தா அவங்க வந்து கண்டிப்பா அதை பார்க்க வேண்டியதே இல்லை. அவங்க நல்லா தெளிவா தெரியும். உழவார பணி செய்யாதவர்கள் கண்டிப்பாக ஒரே ஒரு முறையாவது அந்த கோயிலை சுத்தம் பண்றதோ இல்ல அந்த கோயில இருக்கிற புல்லு பொண்ணுகளோ புடுங்கி இதே மாரி சுத்தம் பண்றத ஒரு நாள் பண்ணி பாருங்க. அந்த ஒரு மாதம் முழுமையாக உங்களுக்கு கை கால் வலி வரத்து, அதே போல ஒரு காய்ச்சல் வரத்து, இதுவே எதுவுமே கண்டிப்பாக வர வாய்ப்பே இல்லை. மீறி வந்தாலும் ஒரே ஒரு நாளுக்கு மேல அந்த உபாதைகள் உங்க கிட்ட இருக்கவே வாய்ப்பில்லை. ஏன்னா உங்க உடலை கொண்டு பயன் உள்ள செயல்களை செய்யறீங்க. ஏன்னா நீங்க தயாராயிட்டீங்க, என்னுடைய ஆன்மாவானது அழுக்கில் இருந்து விடுபட வேண்டும் அப்படின்ற ஒரு பாதை வந்தாதான் அந்த உழவார பணி செய்யக்கூடிய வாய்ப்பே இறைவன் தராரு. அப்ப அந்த உழவார பணி நீங்க செய்ய என்ன ஆகும்னா, உங்களுடைய ஆன்மா இறைவனை நோக்கி பயணிக்கும். இறைவனை நோக்கி பயணிக்க தயார் ஆயிட்டாலே மனமோ சரி உடலோ சரி இது தரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அதனால அதை நீங்க செய்யணும். உழவார பணி செய்வது மிகவும் சிறந்தது. ஒரு ஆலயம் போறீங்க,
எல்லாரும் போல எல்லாரும் சொல்லக்கூடிய நாட்கள் நம்மளால செய்ய முடியல, என்னால ரொம்ப நேரம் செய்ய முடியல, என்னுடைய உடல் வந்து ஒத்துழைக்க மாட்டுது அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டா, உங்களால முடிந்தது ஒரே ஒரு காகிதம் ஆலயத்துக்குள்ள இருக்குது. அந்த காகிதத்தை எடுத்து ஒரு குப்பை தொட்டியில போட்டாலும் அதுவும் ஒரு உழவார பணி தான். உங்களால முடிந்தது. தினமும் ஆலயம் போறீங்க. இல்ல நான் மாதத்துக்கு ஒரு முறை போறேன். அந்த ஒரு முறையில ஒரு சின்ன செயலு, ஒரு 3 நிமிஷம் வேலையாவது செஞ்சுட்டு வரலாம். 4 செடி முளைஞ்சிருக்கு. அதுல 2 செடியாவது என்னால முடிஞ்சது புடுங்கிட்டு வாங்க. அத நீங்க செய்யணும். இத வந்து உங்களுடைய குணமா மாத்தணும். இது இந்த பலனுக்காக செய்றேன்னு இல்லாம உங்களுடைய குணநலன்களா மாத்திக்கோங்க. உங்க குணம் மாறிச்சுனாலே கண்டிப்பாக நலனானது உங்களை தேடி வந்துவிடும். உழவார பணி செய்வோருக்கு கண்டிப்பாக உடல் நலக் குறைவுகள் ஏற்பட வாய்ப்பே இல்லை. உடம்பானது கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். அப்ப நான் வந்து உழவார பணி செஞ்சா அப்ப எனக்கு உடல் பிரச்சனைலாம் எதுவும் வராதா? அப்படின்னு சொல்லி நீங்க செய்து 2 நாள் செஞ்சுட்டு எனக்கு உழவார பணி செஞ்சேன் 2 நாளு, இன்னும் மறுநாளே பத்துட்டேன்னா, நீங்க செய்த வினையானது எவ்வளோ இருக்குமோ, அதற்கேத்த உழவார பணிகள் நாம செய்யணும். அந்த அளவுக்கு நம்ம உடல் உழைப்பு போடணும். ஆனா, உழவார பணி செய்ய ஆரம்பிச்ச பிறகு, இதற்கு முன்னாடி இருந்த உங்களுடைய உடல் உபாதையெல்லாம் கண்டிப்பா குறையும் தவிர ஏற வாய்ப்பே கிடையாது. நீங்க எவ்வளோ பெரிய வினை செய்தாலும், இது உழவார பணி செய்யணும்னு ஆரம்பிச்ச பிறகு ஏற வாய்ப்பில்ல. குறையும். கண்டிப்பாக உழவார பணி கண்டிப்பாக சிவன் அடியார்கள் தான் செய்ய வேண்டும் எதுவுமே கிடையாது. சிவனாலயம் சென்றாலே உங்களால் முடிந்த சிறு செயலாவது செய்துவிட்டு தான் வருவேன் என்பதை உங்கள் மனதிலே ஆழமாக நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். அது கண்டிப்பாக உங்களுடைய செயல்களையும் உங்களுடைய மன எண்ணங்களையும் மாற்றியே தீரும் என்பதுதான் இந்த காணொளியின் முக்கிய கருத்தாகும். அடுத்த காணொளியில் அடுத்த நிகழ்வோடு உங்களுடன் இணைகின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.